நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கம். போன எபிசோட்ல வாலி கபோர்டுக்குள்ள இழுக்கப்பட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டா. அங்க யாரோ ஒரு லேடி வேற இருந்தா. அது யாரா இருக்கும்னு நம்ம யோசிக்கிறப்போ கதை 1991 போகுது. அங்க போன எபிசோட்ல பார்த்த அந்த லேடி ஒரு சின்ன பொண்ணுக்கு தலை கட்டி விட்டுட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு போன் வருது. சோ வீட்டு வேலைக்காரி கிட்ட வாலிக்கு தலை கட்டி ரெடி பண்ணு வந்துடுறேன்னு சொல்றா. என்னது வாலியா? அப்போ வாலியோட அம்மாவா? ஆனா இந்த பொண்ணு சின்ன வயசு வாலி மாதிரி இல்லையே. ஃபோனில் அவள் ஆஃபீஸில் ஏதோ இஷ்யூ, ஸோ சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியில் வந்து நட்டி கார் எடு போவோன்னு சொல்கிறா. என்னது நட்டியா? ஓ, இவன் தான் சின்ன வயசு நட்டி போல. நட்டி அவகிட்ட வாலியும் உங்கள் ஹஸ்பண்டும் வரலையான்னு கேட்குறான். அதுக்கு நாம பீச்சுக்கு போகல, என்னைய பிளான்ட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்றா. இவங்க எங்கேயோ கிளம்பி போலான்னு இருந்திருக்காங்க. பட் இவளோட ஒர்க்குனால அதை கேன்சல் பண்ணிட்டு வேலைக்கு போறா. இவ இன்ஜினியர் போல. ஆக்சுவலா இவளோட பேரு பனிடா. என்னதான் பேர் வைப்பாங்களோ, பனிடா அங்க போய் கொனிடான்னு. அவ அங்க இருந்து போனதும் வாலி வெளியில ஓடி வந்து கண்ணீர் விட்டு அழுறா. அவளோட அப்பா அவகிட்ட நம்ம இன்னொரு நாள் பீச்சுக்கு போலான்னு சொல்லி சமாதானப்படுத்துறான். இந்த சமயத்துல பனிடா ஒரு டேமுக்கு வரா. அங்கதான் அவளோட ஒர்க்கு போல. அங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வர பிரச்சனைய சால்வ் பண்ணிட்டு இருக்கா. நிறைய டெஸ்ட் ரன் பண்றாங்க. சோ பனிடா அங்கேயே தன்னோட டைமை ஸ்பெண்ட் பண்றா. அவ 36வது டெஸ்ட் ரன் பண்றப்போ அந்த மெஷின்ல இருந்து ஏதோ லைட் மாதிரி வருது. அது என்னன்னு அவ கிட்ட போய் பாக்குறா. அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாகுது. இவ என்னதுன்னு அதை பார்த்துட்டு இருக்கா. அப்போ அதுக்குள்ள இருந்து ஒரு ஷூ வந்து விழுது. அது என்ன ஷூ, ஏன் இதுல இருந்து வந்து விழுதுன்னு அவளுக்கு யோசனையா இருக்கு. அவ வீட்டுக்கு வந்தும் வாலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம தன்னோட வேலையவே பார்த்துட்டு இருக்கா. வாலி கோவத்துல அந்த புக்கை கபோர்டுக்குள்ள தூக்கி போட்டுறா. அப்போ அவங்க அப்பா அவளை சமாதானப்படுத்தி நான் ஸ்டோரி சொல்றேன்னு சொல்லி அந்த புக்கை ஓபன் பண்றான். இது மின்னு வச்சிருந்தாலே அதே புக்கு தான். அன்னைக்கு ராத்திரி பனிடாக்கும் அவளோட ஹஸ்பண்டுக்கும் இது ரிலேட்டடா சண்டே வந்துடுது. அதனால மறுநாள் பீச்சுக்கு போறாங்க. ஆனா பனிடாக்கு மனசே இல்லை. வாலிக்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டா. அதனால மறுபடியும் அவங்களுக்கு வாக்குவாதம் ஆகி பனிடா காரை நிப்பாட்ட சொல்லி இறங்கி நடந்து போறா. உள்ள இருந்து வாலி அழுதுட்டு அம்மா எங்க போறீங்கன்னு கேட்கிறா. அதை கேட்ட பனிடா திரும்பி பார்க்கறா. அப்போ ஒரு லாரி அவங்க காரை இடிச்சு தள்ளிடுது. இதை பனிடாவும் எதிர்பார்க்கல, பார்த்துட்டு இருக்கிற நாமளும் எதிர்பார்க்கல. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் பனிடா ரொம்பவே வெக்ஸ் ஆயிடுறா. மார்ச் 14, 1991 அந்த டேட்டை மட்டுமே சொல்லிட்டு இருக்கா. அந்த டேட்ல தான் அவளோட ஹஸ்பண்டும் அவளோட பொண்ணும் இறந்து போனாங்க. அவளுக்கு அவங்க இருக்கிறப்போ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அப்புறம் அவளால தான் அவங்க இறந்து போனாங்கன்னு மனசு உடஞ்சு போய் இருக்கா. எதுவுமே இருக்கிறப்போ அவங்களுக்கான நேரத்தை கொடுத்து சந்தோஷமா இருந்துடணும் நண்பா. போனப்புறம் வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைல்ல. இப்படி மனசு உடஞ்சு போன பனிடா டேம்ல இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கலான்னு மேலே ஏற ட்ரை பண்றா. அப்போ அவளோட செருப்புல இருக்கிற ஹீல் உடஞ்சிருது. அதை தூக்கி எறிஞ்சிட்டு மேலே ஏறி கீழே குதிக்க போறா. அப்போ பயங்கரமா காத்தடிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த போர்ட்டல் இங்கேயும் வருது. அப்போ தடுமாறி விழ போறப்போ கம்பியை பிடிச்சிடுறா. ஆனா அவளோட உடஞ்ச செருப்பு மட்டும் உள்ள விழுந்து அந்த போர்ட்டல் அப்படியே மூடிடுது. ஒருவேளை இதுதான் அந்த செருப்பா இருக்குமோ? இதே விஷயம் பனிடாக்கும் தோணுது. அப்போ பனிடாக்கு அங்க கிடைச்ச செருப்பு இங்க இருந்து விழுந்தது தான். அதாவது ஃபியூச்சர்ல இருந்து தான் அந்த செருப்பு வந்து விழுந்திருக்கு. சோ இது மூலமா டைம் டிராவல் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்ட பனிடா தன்னோட வீட்டோட பேஸ்மெண்ட்ல ரகசியமா அந்த லேபை உருவாக்குறா. அதை பவர் பண்றதுக்கு தான் அவ்வளோ பெரிய ஜென்ரேட்டர். அந்த லேபை ரெடி பண்ணி பல தவறான அட்டம்ப்டுக்கு அப்புறம் ஒரு வழியா அது ஒர்க் ஆகுது. பனிடா அந்த கண்ணாடி ரூம்குள்ள போய் 14 மார்ச் 1991 திருப்பி சொல்றா. ஆனா அந்த மெஷின் ஆஃப் ஆயிடுது. இதனால தான் நினைச்சது நடக்காத பனிடா டென்ஷன்ல கத்துறா. வெளியில வந்து கோவத்துல அந்த மெஷினை போட்டு அடி நடிக்கிறா. அப்போ திடீர்னு அந்த போர்ட்டல் அந்த கண்ணாடி ரூம்குள்ள உருவாகுது. அந்த இடமே பவர் ஃபிளக்சுவேட் ஆகி இருட்டாகுது. அந்த போர்ட்டல் மறையவும் மறுபடியும் வெளிச்சம் வருது. அப்போ அந்த கண்ணாடி ரூமுக்குள்ள ஒரு சின்ன பொண்ணு கிடக்கு. அது வேற யாரும் இல்ல, மின்னு தான். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அந்த கபோர்டுக்குள்ள இழுக்கப்பட்டப்போ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாலோ அதே ட்ரெஸ் தான் போட்டிருக்கா. ஸோ டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு, அதாவது 1991 தான் வந்திருக்கிறா. இப்போ மறுநாள் காலையில மின்னு கண்ணு முழிச்சு பாக்குறா. அவங்க அம்மாவை தேடி வீடு ஃபுல்லா அலையிறா. ஆனா அவளுக்கு தெரியாதுல்ல அவ பாஸ்ட்டுக்கு டிராவல் பண்ணி வந்துட்டான்னு. அவ வாலியை தேடி ரொம்பவே அழுறா. நமக்கும் பார்க்கவே பாவமா இருக்கு. பனிடா அவளை சமாதானப்படுத்தி அவளை குளிக்க வச்சு அவ பேரெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அவளுக்கு தன்னோட பொண்ணு வாலியோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு விட்டு இப்போதைக்கு இதை போட்டுக்கோ, நான் வெளியில கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவளை வெளியும் கூட்டிட்டு போய் அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கியும் கொடுக்குறா. அப்போ அந்த கடையில பேப்பர் டால்ஸை பார்த்த மின்னு நான் இதெல்லாம் வச்சு விளையாடிருக்கேன்னு சொல்றா. அதனால பனிடா அவளுக்கு அதை வாங்கியும் கொடுக்குறா. அப்போ அங்க ஒரு மாஸ்க் இருக்கு, அதையும் வாங்கிக்கிறா. இந்த மாஸ்க் தானே அந்த மாஸ்க் போட்ட பொண்ணு போட்டிருந்த மாஸ்க்கு. இது என்ன கதைன்னு தெரியலேன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கப்போ இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க நட்டி, அதாவது சின்ன வயசு நட்டியும் வீட்டுல வேலை பார்க்குற பொண்ணும் நிக்கிறாங்க. நட்டி இந்த பொண்ணு யாருன்னு கேட்கறான். அதுக்கு பனிடா எனக்கு சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்லிடுறா. அன்னைக்கு இவங்க டின்னர் சாப்பிட்றாங்க. அப்போ மின்னுக்கு அந்த பேய் ஞாபகம் வந்து பின்னால பாக்குறா. ஆனா இங்க அது இல்லைல்ல, ஸோ வரல. மின்னு பனிடா கிட்ட என் அம்மாக்கு கால் பண்ணணும்னு சொல்றா. ஸோ பனிடா ஃபோன் கிட்ட கூட்டிட்டு போறா. அதை பார்த்த மின்னு இது என்னதுன்னு கேட்குறா. ஏன்னா அது பழைய ரவுண்டு டயல் வச்ச டெலிஃபோன். இதுல நம்பரே இல்லையே, இதுல எப்படி கால் பண்றதுன்னு கேட்குறா. ஏன்னா அவ இந்த ஃபோன்ல பார்த்துருக்க மாட்டால.
இப்ப மின்னு சொல்ற நம்பருக்கு பனிடா கால் பண்றா. அந்த நம்பருக்கு கால் எப்படி போகும்? அது அவங்களுக்கு ஃபியூச்சர்ல உள்ள நம்பர், அதுவும் செல்போன் நம்பர். 1991ல செல்போன்லாம் இருக்காதுல. ஸோ பனிடாவும் சின்ன பிள்ளை ஏதோ தப்பா சொல்லுதுன்னு நினைச்சு விட்டுடுறா. மின்னு நான் எம்மாவை மிஸ் பண்றேன்னு சொல்லி அழுறா. பனிடாவும் நானும் என் பொண்ணை மிஸ் பண்றேன்னு சொல்லி கண்ணீர் விடுறா. இப்போ பனிடா மின்னை தூங்க வைக்கிறா. அதுக்கு மின்னு நீங்களும் என்னோட தூங்குங்கன்னு சொல்லி அவளை கட்டி பிடிச்சிக்கிறா. தான் பெத்த பிள்ளையை மிஸ் பண்ண பனிடாக்கு இந்த சின்ன பிள்ளையோட அரவணைப்பு ஆறுதலா இருக்கு. காலப்போக்கில் அவளை தன்னோட பிள்ளையாவே பார்க்க ஆரம்பிக்கிறா. தன்னோட பெத்த பிள்ளையோட ஆசையான பீச்சுக்கு போறதை நிறைவேற்ற முடியாத பனிடா மின்ன அந்த பீச்சுக்கு கூட்டிட்டு போய் கூட விளையாடவும் செய்யறா. தான் அம்மா மிஸ் பண்ண மின்னு அவளை காலப்போக்கில் மறந்துட்டாலாம் தெரியல, ஆனா பனிடா கூட சந்தோஷமா இருக்கிறா. அவளோட டேபிள்ல உட்காந்து அந்த ப்ரோ சர்க்கிள்லாம் வச்சு கோலமும் போடுறா. ஓ, அப்போ பாஸ்ட்ல மின்னு வரைஞ்சது தான் பிரசன்ட்ல வாலியும் மின்னும் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்துருக்காங்க போல. தான் வரைஞ்சதை தானே பார்த்துருக்காளா? கன்ஃபியூஸ் ஆகுதுல. நட்டி பீச்சில் வச்சு பனிடா கிட்ட அவங்க அம்மா அப்பா எங்கன்னு கேட்குறான். அதுக்கு பனிடா கொஞ்சம் கோவமா, நான் தான் இனிமே அவளோட அம்மா, அவனோட அம்மா அப்பா இவளை ஒழுங்கா வளர்க்க முடியாம என்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு சொல்றா. அன்னைக்கு ராத்திரி மின்னு என் அம்மா எங்கன்னு தூக்கத்துல கேட்கிறா. அதுக்கு பனிடா நான் இங்க தான் இருக்கேன் தங்கன்னு சொல்றா. அதுக்கு மின்னு தூக்கத்திலே எனக்கு என்னோட அம்மா வேணும்னு சொல்றா. இதை கேட்ட பனிடா என்ன நினைச்சாலோ தெரியல, தன்னோட ஹஸ்பண்ட் அண்ட் பொண்ணு போட்டோலாம் எடுத்து மறைச்சு வச்சிடறா. ஸோ இதை தான் பிரசன்ட்ல வாலி எடுத்து பார்த்துருக்கா போல. இப்போ மறுநாள் பனிடா கண்ணு முழிச்சு பார்க்கறா. அப்ப மின்னு மாஸ்க் போட்டு விண்டோ பக்கம் கை காட்டுறா. பனிடா திரும்பி பார்க்கறா. அங்க ஒரு பறவை வெளியே போக முடியாம பறந்துட்டு இருக்கு. உடனே மின்னு ஓடி போய் விண்டோவை திறந்து விட்டு இந்த வழியா வெளியே போகணும்னு சொல்றா. ஆனா அந்த பறவை கண்ணாடியில முட்டி இறந்து போயிருது. இதுல ஒண்ணு கவனிச்சிங்களா? இதே மாதிரி தான் பிரசன்ட்ல வாலிக்கு முன்னால நின்று அந்த மாஸ்க் போட்ட பொண்ணு கை காட்டும். இது எப்படி இங்க லிங்க் ஆகுதுன்னு தெரியலன்னு நம்ம யோசிக்கிறப்போ இவங்க கண்ணாமூச்சி விளையாடுறாங்க. அப்ப மின்னு மாஸ்கை போட்டுக்கிட்டு ஒளியறதுக்கு போறா. ஒவ்வொரு ரூமா போய் பார்க்கறா. கடைசியில கபோர்டுக்குள்ள போய் ஒளியறா. பனிடாவும் அவளை தேடி வரா. கபோர்டுக்குள்ள திறந்து பார்க்கறா. மின்னு உள்ள இருந்து வெளியில வரா. நீங்க ஒன்னு நோட் பண்ணீங்களா? இவங்க கண்ணாமூச்சி விளையாடுறது, மின்னு கபோர்டுக்குள்ள இருந்து வந்தது எல்லாமே பிரசன்ட்ல வாலிக்கு அந்த மாஸ்க் போட்ட பொண்ணு பண்ண மாதிரி இருக்குல்ல. இப்ப பனிடா டேபிள்ல ஒரு புக் இருக்கிறத பார்த்து அவளோட மூஞ்சே மாறுது. மின்னு அந்த புக்கை எடுத்து என்கிட்ட இதே மாதிரி ஒன்று இருந்துச்சு, ஆனா இது புதுசா இருக்கு, இதை எனக்காக ரீட் பண்ண முடியுமான்னு கேட்கிறா. பனிடாவும் தூங்குறதுக்கு முன்னால மின்னுக்கு அதை ரீட் பண்ணி காட்டுறா. அதை கேட்டுட்டு மின்னும் தூங்கிடுறா. ஆனா பனிடாக்கு அதுல எழுதியிருக்க வாலியோட நேமை பார்த்து அவளோட பொண்ணான வாலி ஞாபகம் வந்துடுது. உடனே மனசு கேட்காம அவளை எப்படியாவது கொண்டு வரணும்னு கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போய் அந்த மெஷினை ஆன் பண்றா. அப்ப அதே மாதிரி போர்ட்டல் உருவாகுது. அது அப்படியே சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இங்க மட்டும் இல்ல, மேல உள்ள ஃப்ளோருக்கும் போகுது. இதே சமயத்துல பிரசன்ட்லயும் அந்த போர்ட்டல் உருவாகுது. அங்க கார்பெட் இருந்துச்சுல, அந்த ரூம்ல இருக்க திங்ஸ் எல்லாம் அப்படியே பறக்குது. அங்கிருந்து ஏதோ கிளிச் ஆகி மாஸ்க் போட்ட மின்னோட உருவமும் அங்க அலையுது. இது எக்ஸாக்டா எப்படி ஆகுதுன்னு தெரியல, ஆனா கிளிச்சால உருவாக்கப்பட்ட அந்த மாஸ்க் போட்ட மின்ன பார்த்து தான் வாலி பின்னாலேயே போறா. அவ அந்த ரூம்குள்ள போய் லைட்டை பார்த்து கபோர்டை திறந்து உள்ள இருந்து மாஸ்க் போட்ட கிளிச்சான மின்னு வெளியே எட்டி பார்த்து இவ பயத்துல உள்ள வந்துடுறா. அங்க இருந்து தான் வாலியும் டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு, அதாவது 1991ல இருந்த லேப்ல வந்து விழுறா. இது எதுவுமே புரியாத வாலி கண்ணு முழிச்சு பாக்குறா. பார்த்ததும் தனக்கு முன்னால நிக்கிற பனிடாவை பார்த்து அம்மான்னு கூப்பிடுறா. அம்மாவா? பனிடாவோட பொண்ணு வாலி தான் ஆல்ரெடி இறந்துட்டாளே, அப்போ இவ எப்படி அவளை அம்மான்னு கூப்பிடுறா? அப்போ வேற ஏதோ ரியாலிட்டில இருந்து வந்திருப்பாளா? இல்ல நிஜமாவே பனிடா தான் வாலியோட அம்மானா ஆக்சிடென்ட்ல செத்து போன அந்த சின்ன வயசு வாலி யாரு? குழப்பமா இருக்குல்ல. நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்றேன்.